ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. நான் உங்கள் ஃபைவர் தமிழா. லாஸ்ட்டாக நம்ம ஸ்டெப்பன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டைரெக்டாக அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேருந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவோம். அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டெப்பன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அவங்களோட ஆப்பில் போய் எப்படி நமக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்தால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ ஸ்டெப்பனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முதலாவது இடத்துல இமெயில் அட்ரஸ், அதுக்கு கீழே இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ முதலாவது இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு கீழே ரெண்டாவது இடத்துல ஜெல்லோ கலரில் சென்ட் கோடுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை டிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த இமெயிலோட வெரிஃபிகேஷன் கோடை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு லாகின் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களை அடுத்த பேஜுக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போகும். ஸோ அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த ஆக்டிவேஷன் கோடை நீங்கள் எங்கே எடுத்துக்கிறதுனா நம்ம ஸ்டெப்பனோட ஒஃபிஷியல் டிஸ்கோடில் போய் ஒவ்வொரு 12 நிமிஷத்துக்கும் ஒரு ஃப்ரீயான ஒரு கோடை கொடுத்துட்ருப்பாங்க. பட் நிறைய மெம்பர்ஸ் அந்த கோடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதால குயிக்காக அந்த கோடு எக்ஸ்பயர் ஆகிடும். நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ண உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் டிஸ்கோட் ஆன் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டுருங்க. 12 மினிட்ஸ்க்கு ஒரு கோட் கிடைக்கிட்டு குயிக்காக இந்த இடத்துல டைப் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி அந்த கோட் எக்ஸ்பைரி ஆகிடும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த கோடை ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். அது எப்படின்றது பார்க்கலாம். உங்கள்கிட்ட எல்லாட்டையும் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லாதவங்க twitter.com போய் உங்களுக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பிசிலேயோ இல்லை மொபைல்லையோ ட்விட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இல்லாட்டி twitter.com போய்க்கோங்க. ட்விட்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இதில் சர்ச் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் ஸ்டெப்பன் கோடுன்ற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக யாராச்சும் கோடை இந்த இடத்துல ஃப்ரீயாக போட்டிருப்பாங்க. ஸோ கிரிப்டோ நவாஸ்ன்றவர் இந்த இடத்துல ஸ்டெப்பன் ஆக்டிவேஷன் கோடை போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஆக்டிவேஷன் கோடை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு கோடை ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்கோடில் போய் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல ஸ்டெப்பன் கோடுன்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. அப்படியே அடிக்கடி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரீசெண்டாக யாரும் போடுற கோடை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல அடிக்கடி ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரீசெண்டாக போடுற கோட் இதில் இருக்கும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இந்த கோடை எடுத்துகிட்டு இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பன் ஆப் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அதோட இன்டர்ஃபேஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஆக்டிவேஷன் கோட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்கணும். நான் ஆரம்பத்துலேயே முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அது என்னன்றதை மேலும் தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்கணும். அது சொலோனா ப்ரைஸில் தான் போகும். சொலோனான்றது ஒரு கிரிப்டோ காயின். அந்த கிரிப்டோ காயினை நம்ம பினான்ஸ் என்ற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்பாட் வாலெட்டில் அதை வாங்கி வச்சு அதுக்கப்புறமா இதில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றின தெளிவான வீடியோ கிளியராக எப்படி ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்குறேன்றதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். பட் இதில் நான் அந்தளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலை. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கூட தெரியாது. இதை பற்றி மேலும் தெளிவான ஒரு வீடியோ வேணுமென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக நான் ஒரு வீடியோ செய்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஷூ வாங்கணும், ஒரு ஸ்னிக்கர்ஸ் ஒன்று வாங்கணும். அது எப்படி வாங்குறேன்னா இந்த கீழே பாஸ்கெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. வோக்கர், ஜோக்கர், ரன்னர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. கடைசியாக ஒரு கிராஷ் நடந்ததுக்கு அப்புறமா ரெண்டு சொலோனாக்கெல்லாம் இந்த ஷூஸ் எல்லாம் போச்சு. இப்போ அதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் நான் கோட் கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணி உள்ளே வரும்போது 11 சொலோனாக்கு ஒரு ஸ்னிக்கர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ப்ரைஸ் கீழே விழுந்துட்டு நல்லாவே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த டைமில் அதை பை பண்ணலாம். பட் ஃபினான்ஷியல் அட்வைஸை நான் சொல்கிறேன், நான் யாரையுமே இதில் பை பண்ணுங்கன்னு சொல்லலை. இதில் ஒரு பசிவான இன்கம் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம டெய்லி அதுலேருந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். மினிமம் $50 to $100 வரைக்கும் டெய்லி ஏர்ன் பண்ணுறவங்க கூட இருக்காங்க இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்னிக்கர்ஸை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும். இது மாதிரி ஒரு ஸ்னிக்கர் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அந்த ஸ்னிக்கர்ஸ் ஆட் ஆகிருக்கும். இதில் நம்ம டெய்லி எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஓடுறோம், எவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்குது, அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம சில ஆப்ஷன்ஸை பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் உள்ள ஆக்டிவேஷன் கோடை கொடுத்து உள்ள ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்கினா அதுக்கப்புறமா நம்ம அதை வச்சுக்கொண்டு எப்படி ஏர்ன் பண்ணுறன்றது தான் மெயின் மேட்ரு. ஸோ உள்ளே எப்படி ஒரு ஸ்னிக்கர் வாங்கணும், அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இது சம்மந்தமாக கிளியரான ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. பட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்னிக்கர்ஸ் இருந்துச்சு, நான் அதை விற்றுட்டேன். இப்போ என்கிட்ட அவைலபிள் எந்த ஒரு ஸ்னிக்கர்ஸும் இல்லை.
அது எப்படி இதில் போய் ஒரு ஸ்னிக்கர் வாங்குறது, நல்ல ஸ்னிக்கர் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்ற சில ட்ரிக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ எடுத்தோடனே எல்லா ஷூவும் நல்ல கலராக இருக்குன்னு சொல்லி யாரும் வாங்கிறாங்க. ஸோ நிறையவே அதில் ட்ரிக்ஸ் இருக்குது, படியாக பார்த்து தான் வாங்கணும். சில பேர் வந்து அப்படிலாம் இல்லை, ஷூ நல்ல கலராக இருக்குன்னு வாங்கிட்டு அதில் ப்ரோ ஏர்னிங்ஸ் கிடைக்குது இல்லை ப்ரோலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவசரப்படி யாரும் வாங்காங்க. ஸோ இதை பற்றி இதில் எப்படி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிளியரான ஒரு வீடியோ ஒன்று கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஒரு ஸ்டெப்பில் எப்படி ஆக்டிவேஷன் கோட் கொடுத்த அக்கௌண்ட் லாகின் பண்ணி உள்ளே வரன்ற மாதிரி இந்த ஆப்பில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இதில் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் இதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.